நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 19/8/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30. குளிகை 12 மற்றும் 1:30. யமகண்டம் 9 மற்றும் 10:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று மாலை 4:42 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:54 வரை மிருகசிரிஷம், பின்பு திருவாதிரை. யோகம் இன்று அதிகாலை 3:54 வரை அமிர்த யோகம், பின்பு காலை 6:03 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 3:54 வரை விசாகம், பின்பு அனுஷம். மேஷம் ராசினியர்கள் இன்று கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். நட்பால் நல்ல காரியம் நடைபெற கொடுங்க. உதிரி வருமானங்கள் பெருகக்கூடிய சூழல் இருக்கின்றது. தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தொழில் முன்னேற்றத்திற்கு உறுதுணை புரியும். அந்நிய தேச தொடர்பு அனுகூலத்தை கொடுக்கும். இன்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வச்சு இருக்குங்க. நல்லபடியாக காரியங்கள் முடியக்கூடும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். கவனக்குறைவாக எதிலும் ஈடுபட வேண்டாம். மற்றவர்கள் உங்களை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. மன சங்கடம் கொஞ்சம் இருக்கக்கூடும். வாக்கு வன்மையால் நன்மை ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கொடுங்க. காதலை பொறுத்தவரை பிரச்சனைகள் பெரிதாக இருக்காது. நீங்களாக போட்டு மனசை குழப்பிக் கொள்ள வேண்டாம். காதலை விட்டுப்பிடிப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் தைரியத்துடன் காணப்படுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உயர்கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று நட்பால் நல்ல காரியம் ஏற்பட கொடுங்க. உதிரி வருமானங்கள் வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. வாக்கு வன்மையால் நன்மை ஏற்படக்கூடும். நல்லபடியாக வாழ்க்கையை நடத்துவீர்கள். இன்று நீங்க பிடித்த மாநிலத்திற்கு சென்று வருவீர்கள். பரணி. யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வச்சு இருக்கோங்க. இன்று சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. கிருத்திகை. மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுகுங்கள். அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். என்று ஓரளவு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்கு வன்மையால் நன்மைகள் நடைபெறும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள் இன்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். சுய தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன அழுத்தம் ஏற்பட்டது கூட கண்டிப்பாக மாறுங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் பலம் பெற கொடுங்க. எதிர்பாலித்தரால் லாபம் கிடைக்கக்கூடும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். வீண் அலைச்சல் மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். திடீர் கோபம் கொஞ்சம் உண்டாக கொடுங்க. காரிய வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். வெற்றி பெறுவீர்கள். மதிப்பு அந்தஸ்து கண்டிப்பாக உயர கொடுங்க. பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபடுங்கள். காதல் வெற்றி நோக்கி செல்லும். இன்று மாணவர்கள் மன பதட்டம் கொள்வீர்கள். செய்கின்ற வேலையை திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. கண்டிப்பாக கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க.
இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அவ்வப்போது திடீர் கோபம் உருவாகக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். சமூகத்தில் அந்தஸ்து மதிப்பு உயரக்கூடுங்க. பாசமிக்க உறவினர்கள் மூலம் எல்லாம் உங்களுக்கு சரியாக கொடுங்க. முடிஞ்சளவு சேமிப்பை அதிகப்படுத்துங்கள், அது போதுங்க. ரோகிணி. இந்த நாள் நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். அனைவரையும் அனுசரித்து செல்வீர்கள். நீண்ட நாளை பிரார்த்தனை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படக்கூடுங்க. எதிர்பாலினத்தரால் லாபம் கிடைக்கக்கூடும். மற்றவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். நல்பால் நல்ல காரியம் ஏற்பட கொடுக்க இன்று உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும் நாள் என்று சொல்ல முடியும். மிருகசீரிஷம். தொழில் முறை பயணங்கள் வெற்றி கொடுக்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். பயணங்கள் பொழுது கொஞ்சம் கவனமாக சென்று வர வேண்டும். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. உதாசீனப்படுத்தின் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை அற்புதமாக அணுகுவீர்கள். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்று நீங்க மனம் தெளிந்த நீரோடை போல் காணப்பட கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கொடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று நீங்க யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றி கொடுக்கும். முடிவில் உங்களுக்கு தெளிவு பிறக்க கொடுங்க. அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அழிந்து தெரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் அல்லல்கள் தீர்த்து விட்டு கொடுங்க. பிள்ளைகளின் பழக்க வழக்கங்களை நெறிவுபடுத்துவீர்கள். நீண்ட நாளை நண்பர் ஒருவரின் சந்திப்பு கிட்டுங்க. இன்று எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். எதிலும் வேகம் கூட்டிவிடும். சக மாணவரிடம் இன்று நீங்க அன்போடு நடந்து கொள்வது நல்லது. மாணவ கண்மணிகள் முடிஞ்சளவு படிப்பில் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத வழிகளில் ஈடுபட வேண்டாம். இன்று மிதுன ராசினியர்களுக்கு பொதுவாக காரிய வெற்றி ஏற்படக்கூடும். குடும்ப கவலை கண்டிப்பாக தீரும். பயப்பட வேண்டாம். கடின உழைப்பை மேற்கொண்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். மனோதைரியமும் அதிகரிக்க கொடுங்க. மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். இன்று பெண்கள் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அடுத்தவிடம் இணக்கமாக நடந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வர கொடுங்க. காதலை பொறுத்தவரை விருப்பங்கள் கைகூடும், திருப்பங்கள் ஏற்படும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். இன்று மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்கக்கூடும். திருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷம். என்று கடின உழைப்பு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மனோதைரியம் அதிகரிக்கும் நாளாக இருக்கக்கூடும். முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றி கொடுக்குங்க. முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். இன்று பிள்ளைகளின் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். பழக்க வழக்கங்களை இன்று நெறிப்படுத்தும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவாதிரை. பழக்க வழக்கங்களில் இன்று முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நெறிமுறைகளை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கடன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். வீணான விவகாரங்களை தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. மனப்பதட்டம் கொள்ளாதீர்கள். எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள், அது போதும். புனர்பூசம். இன்று நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு ஆடை அலங்கார பொருள் சேர்க்கை ஏற்படும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள். இன்று ஓரளவு உங்களுக்கு பொன்னான நாளாக இருக்க கொடுங்க. மன வலிமை கூடும். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். நம்பிக்கையில் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். நல்லவரின் தொடர்பு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள திட்டமிடுவீர்கள். தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். இன்று பிள்ளைகளால் பெருமை ஏற்பட கொடுங்க. செய்ய நினைத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். புதிய நண்பர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கனவுகள் நனவாகும் நாள் என்று சொல்ல முடியும். எதிலும் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது மிக நல்லது. காரிய வெற்றியும் இன்று ஏற்பட கொடுங்க. பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். தடைப்பட்டு வந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். எதிர்பார்த்த உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. இன்று இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு நாட்டம் ஏற்படக்கூடும். பிடித்தமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சமூக பொறுப்புடன் இன்று நீங்க செயல்படுவீர்கள். இன்று கனவுகள் நனவாக கூடும். கற்பனைகள் கண்டிப்பாக கை கொடுங்க. இன்று இந்த நாள் சந்தோஷம் எதிலும் மிகுந்து காணப்படக்கூடும். இன்று பெண்கள் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள்.
அலட்சியம் காட்டி மட்டும் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட வேண்டாம். பெண்கள் இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். இன்று காதலை பொறுத்தவரை குழப்பம் இருக்கும். காதலில் முடிவெடுக்கும் பொழுது தெளிவு இருக்கட்டும். இப்போதைக்கு எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் சாதகமான நல்ல பலனை பெறுவீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. உயர்கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று உங்களுக்கு சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். செய்கின்ற செயலை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். ஆன்மீகத்தில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். நட்பு பட்ட பிரிவடை கொடுங்க என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். பூசம் தைரியமாக இதிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். பண வரவை இன்று நீங்க அதிகப்படுத்துவீர்கள். மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பங்கள் ஓரளவு கைகூடும் என்று உங்களுக்கு நல்லவரின் நட்பு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க. ஆகிலியம் என்று உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். விருப்பங்கள் ஓரளவு கைகூடும். எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். குடும்பமான வரவை இன்று பண வரவை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதைவது தட்டுக் கொடுங்க. மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்வீர்கள். மனம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்க கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. என்று உங்களுக்கு முகப்பொலிவு அழகு கூடும் நாளாக இருக்கக்கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கட்டும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு மனோதைரியம் ஏற்படக்கூடும். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். நம்பிக்கையில் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். பேச்சிலும் செயலிலும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உணர்ச்சி வசப்படாமல் இருந்தால் உறவினர்கள் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளலாம். திடீர் கோபம்தான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குங்க. விரும்பிய பயணங்கள் விலகி போகலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். விரயங்கள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். வெளியூர் பயண திட்டங்கள் கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தோழிகளுடன் சுமூகமாக பேசி பழகுவது நல்லது. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை செய்து முடிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பண வரவு கண்டிப்பாக திருப்திகரமாக இருக்க கொடுங்க. மாலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். திட்டத்தின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. அதே போல சிம்ம ராசினியருக்கு வழக்கு விவகாரங்களை வெற்றி கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள் தெளிவும் துணிவும் ஏற்படக்கூடும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக நிச்சயம். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். சத்தான ஆகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். உடல் சார்ந்த பகுதிகளில் வலி இருக்குங்க. முடிஞ்ச அளவு ஓய்வும் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று காதல் போன்ற விவகாரங்கள் சிம்ம ராசினியர்களுக்கு தொல்லை கொடுக்கும். கொஞ்சம் பார்த்து இருக்க வேண்டும். பக்குவமாக இருக்க வேண்டும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. மாணவர்களுக்கு எதையும் யோசித்து செய்வது மிக நல்லது. அடுத்தவிடம் விவாதம் ஏதும் பேச வேண்டாம். படிப்பில் மட்டும் முழு அக்கறை கொள்ளுங்கள், அது போதும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்கக்கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். மாற்றங்களை கண்டிப்பாக உணர்ந்து கொள்வீர்கள். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்வீர்கள். கண்டிப்பாக வெற்றியும் பெறுவீர்கள். பூரம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ முடியும். பல சோதனை கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுங்க. எதையும் யோசித்து செய்தால் வெற்றி இருக்குங்க. என்று உங்களுக்கு போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். உத்திரம் மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். அபாரமான சிந்தனை கொண்டவராக காணப்படுவீர்கள். எடுத்தும் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் இருக்கும். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றிவிட முடியும். என்று உங்களுக்கு எதிலும் மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. சிரமங்கள் ஓரளவு தவிர்க்கும் நாளாக இருக்கக்கூடும். முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க.
கன்னி ராசினியர்கள் இன்று நீங்க பரபரப்புடன் காணப்படுவீர்கள். உதாசீனப்படுத்துவர்கள் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். பேச்சிலும் செயலிலும் இனிமை ஏற்பட கொடுங்க. காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் அடையக்கூடும். எதிரிகள் விலகி செல்லும் நாளாக இருக்க கொடுங்க. லாபம் எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக வரக்கூடும். சிக்கனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. மாற்று வைத்தியத்தால் உடல் நலம் சீராகும். மாலையில் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாக கூடும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலம் மன திருப்தி ஏற்பட கொடுங்க. வீண் அலைச்சல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். காரிய வெற்றிக்கு கடுமையாக உழைப்பீர்கள். பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடும். கலைத்துறையினருக்கு இருந்த போட்டிகள் குறைந்துவிடக் கொடுங்க. பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். சக கலைஞர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் நல்ல மதிப்பை பெறுவீர்கள். உறவினர்கள் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. விரும்பிய உணவுகளை உண்டு மழுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். நெடுநாள் ஆசைகள் நிறைவேறக்கூடும். நல்லவரின் தொடர்பு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள திட்டமிடுவீர்கள். இன்று உங்களுக்கு தொழில் வளர்ச்சி மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. சமூக பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடும். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். பங்கு சந்தைகளிலும் லாபம் கிடைக்கும். பெண்கள் இன்று மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். இனிமையாக பேசி காரியங்களை சாய்த்து காட்டுவீர்கள். பெண்களுக்கு இன்று நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. காதல் திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். காதலை பொறுத்தவரை யோசித்து செய்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. இன்று மாணவர்கள் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். செய்கின்ற வேலையை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் இன்று நீங்க அனைவரிடத்திலும் பணிவாக நடந்து கொள்வீர்கள். காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். கொள்கை பிடிப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அதிகாரிகளால் அனுகூலம் கிடைக்கக்கூடும். அன்பு நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும் நாளாக இருக்கக்கூடும். இந்த நாள் நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொண்டால் வெற்றி இருக்குங்க. அஸ்தம் மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. கடின உழைப்பால் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். நீண்ட நாளைய நண்பர் ஒருவரின் சந்திப்பு கிட்டுங்க. எதிர்காலம் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடும். பாசமிக்க நண்பர் ஒருவரால் உங்கள் வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். பங்கு சந்தைகளில் லாபம் கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள், எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். சித்திரை மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். தோழிகளுடன் சிரித்து பேசி மகிழ்வீர்கள். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. கல்யாண கனவுகள் நனவாக கூடும், பயப்பட வேண்டாம். சம்பாதிக்கக்கூடிய திறமை அதிகரிக்கக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடுங்க. என்று உங்களுக்கு ஆன்மீகத்தின் நாட்டம் அதிகரிக்கக்கூடும். இந்த நாள் நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று நீங்க எதிலும் போராடி வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். அதிக செலவில் கொஞ்சம் நினைத்த காரியம் நடக்க கொடுங்க. இருந்தாலும் அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன் வாங்கிவிட வேண்டாம். யார் குறைகள் சொன்னாலும் பெரிதுபடுத்த வேண்டாம். விரதம் வழிபாடுகள்ல அதிக நம்பிக்கை கொள்வீர்கள். என்ற குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் படிப்படியாக தீருங்க. கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த இடைவெளி குறைந்துவிடக்கூடும். மறைமுக எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பிள்ளைகளிடம் அன்பு காட்டுவீர்கள். உறவினர்கள் வழியில் நல்ல பலனை எதிர்பார்க்க முடியும். நண்பர்களால் கொஞ்சம் தொந்தரவு இருந்தது கண்டிப்பாக சரியாகும். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக கொடுங்க. குடும்ப சுமை கண்டிப்பாக கூடும். கொள்கை பிடிப்புடன் இன்று நீங்க செயல்படுவீர்கள். கற்பனை வளமும் கலை ஆர்வமும் மிகுந்து காணப்படக்கூடும். இன்று உங்களுக்கு பயன் தரும் வகையில் இன்று காரியங்கள் நடக்க கொடுங்க. பெண்கள் சிற்றின்ப செலவுகள் ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் அயராமல் உழைத்து வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். விருப்பங்கள் கூட கண்டிப்பாக கைகூடும். காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும், பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். உயர்கல்வி சிரமம் இல்லாமல் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்கக்கூடும். முடிஞ்சளவு பாடங்களில் உள்ள சந்தேகங்களை மட்டும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று நீங்க
குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிக சிறப்புங்க. உறவினர்கள் வருகை இன்றி இருக்கக்கூடும். நல்ல பலன்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துவிடக்கூடும். சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். சுவாதி, விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. மனம் இன்று தைரியமாக இருக்க கொடுங்க. பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட கொடுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் ஓரளவு கைகூடும் நாள் என்று சொல்ல முடியும். விசாகம், பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க உறவினர் வழியில் நல்ல பலனை அடைய முடியும். நண்பர்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கக்கூடும். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். விரதம் வழிபாடுகளில் நம்பிக்கை கொடுங்க. என் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் கொடிவிடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். எந்த காரியத்தை முதலில் செய்வது போன்ற குழப்பம் இருந்து கொண்டிருக்கும். பிற்பகலில் பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்துவிடக்கூடும். அலட்சியம் மட்டும் காட்டிவிட வேண்டாம். கேட்ட இடத்தில் உதவிகள் கண்டிப்பாக இருக்குங்க. இதுவரை சந்திக்காதவரை சந்திப்பீர்கள். ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் இன்று காணப்படுவீர்கள். பழைய பாக்கிகள் நாசுக்காக வசூலாக கொடுங்க. இன்று எதிலும் பரவசம் கொடும் நாளாக இருக்கக்கூடும். இன்று நேர்மையாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. சிறப்பாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. எல்லா வகையிலும் நன்மை ஏற்பட கொடுக்க தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கக்கூடும். தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். தடைகளை உடைத்திருந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். சாதனைகள் படைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் கிடைக்க கொடுங்க. என்று உங்களுக்கு எதிலும் மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. என்று எந்த ஒரு விஷயத்தையும் அற்புதமாக கையாண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். சாகம் என்று நீங்க முக்கிய முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். அனுகூலமான நல்ல சொல் உருவாகக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் கிடைக்க கொடுங்க. இன்று நீங்க மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளும் நாள் என்று சொல்ல முடியும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. அனுஷம், கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். நேர்மையாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். என்று சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபம் வரக்கூடும். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் தீரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கேட்டை, புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். நேர்மையுடன் செயல்படுவீர்கள். அதிகாரம் செய்யக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. ஆசைகளும் கனவுகளும் பூர்த்தியாக கூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். இன்று இரவும் பகலும் உழைத்தோடைய பிறகு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கி கொள்ளக்கூடும். இன்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் கிடைக்கும் நான் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள் இன்று நீங்க மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். வீணான விவகாரங்கள் எல்லாம் தலையிட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்ப சுமை ஒரு பக்கம் கூடும். கொள்கை பிடிப்புடன் செயல்படுவீர்கள். இன்று சுறுசுறுப்பாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தன வரவும் சீராக இருக்க கொடுங்க. மனம் இன்று மயங்கும் சூழல் இருக்கக்கூடும். தொழிலில் புதிய மாற்றங்களை சந்திப்பீர்கள். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். இன்று கற்பனை வளமும் கண்டிப்பாக மிகுந்து காணப்படக்கூடும். கலை ஆர்வமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நட்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். விருப்பங்கள் ஓரளவு கை கொடுங்க. பயன் தரும் காரியங்களில் ஈடுபடுவீர்கள். காரியங்கள் அனைத்திலும் வெற்றி இருக்குங்க. அனுகூலமான சூழல் வெளிப்படக்கூடும். உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கக்கூடும். மனோதைரியம் கண்டிப்பாக உண்டாகும், பயப்பட வேண்டாம். தனுசு ராசினியர்களுக்கு இன்று பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடுங்க. தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தயிட வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. சுமூகமான சூழல் வெளிப்படக்கூடும். இன்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை திருப்பங்கள் ஏற்படுங்க.
விருப்பங்கள் கூடுங்க. காதல்ல நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இன்று மாணவர்கள் சாதனைக்கு சாதனை படைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். இன்று யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. மாணவர்கள் இன்று விளையாட்டுத் துறையில் வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று தொட்ட குறை விட்ட குறை ஓரளவு சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சூடு பிடிக்குங்க. மனோதைரியம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவு திருந்து நிம்மதி ஏற்படக்கூடும். யதார்த்தமாக செயல்படுவீர்கள். எல்லோருக்கும் பிடித்தமான நபராக காணப்படுவீர்கள். போராட்டம் இறைவன் சரணாகதி அடைவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. என்று நீங்க எதை செய்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். இல்லத்தில் கலந்து பேசி எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். உத்திராடம் என்று பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். கையில் ஓரளவு காசு பணம் புழங்கக்கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கூடுங்க. மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். வாகனம் வாங்கும் முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று நீங்க செய்யும் நினைத்த காரியில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். புதிய வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதிகாரிகளால் அனுகூலம் கிடைக்க கொடுங்க. என்று சகஜமான சூழல் ஏற்படும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. மகரம் மகரம் ராசினியர்கள் இன்று தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை நீங்க சிறப்படைய அமைத்துக் கொள்வீர்கள். மகரம் ராசினியர்கள் எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்குங்க. அதிகாரிகளால் அனுகூலம் ஏற்படக்கூடும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்க கொடுங்க. வியாபார விருத்தி இன்றி ஏற்படக்கூடும். உடன்பிறப்புகள் வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடும். ஏற்கனவே செய்த உதவிக்கு இப்பொழுது நல்ல பலன் கிடைக்குங்க. மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். மங்கள செய்தி ஒன்று இல்லம் வந்து சேர கொடுங்க. சிலருக்கு கொடுத்த வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் சகஜமான சூழல் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்குங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. உறவினர் வகையில் செலவுகள் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். நண்பர்களால் இருந்து வந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக விலகி செல்லுங்க. மிகவும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று பெண்களுக்கு காரியங்கள் ஓரளவு கைகூடும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்கள் செய்கின்ற காரியத்தை அற்புதமாக செய்து முடிக்க முடியும். பெண்கள் உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். காதல் நீங்க திட்டமிடுவது சிறப்பு. இல்லத்தில் கலந்து பேசினால் மிக சிறப்பு. காதல் கைகூடி திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்களுக்கு சுறுசுறுப்பு மேலோங்க கொடுங்க. கல்வியில கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடையக்கூடும். உறவினர்கள் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடுங்க. அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகக்கூடும். வேலை வாய்ப்புகளை இன்று நீங்க பெற்றுக் கொள்வீர்கள். இன்று நீங்க செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாக கூடுங்க. திருவோணம் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடும். காரியங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் சகஜமான சூழல் ஏற்படக்கூடும். உறவினர் வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும். நண்பருடன் சேர்ந்து விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். கடினமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மங்கள செய்தி ஒன்று இல்லம் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அவிட்டம் சாதிக்கக்கூடிய மனப்பக்குவம் உருவாக கொடுங்க. சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சகஜமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். அதிகாரிகளால் அனுகூலம் ஏற்படக்கூடும். அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்குங்க. வியாபார விருத்தியும் இன்று ஏற்படக்கூடும். உறவுகளிடம் இன்று நீங்க பார்த்து பக்குவமாக பேசுங்கள். சில நபர்கள் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். அது உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துங்க. கும்பம் ராசினியர்கள்
இன்று பல நெருக்கடியிலும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல உங்களை நீங்க தயார்படுத்திக் கொள்வீர்கள். சுப செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடும். தொழில் நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் சிறப்பாக நடைபெறக்கூடுங்க. அதிகாரியிடம் இணக்கமாக நடந்து கொள்வீர்கள். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தடுமாற்றம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. போட்டிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். இன்று கும்பம் ராசினியர்களுக்கு புதிய பாதை புலப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சுணங்கிய காரியம் ஒன்று சுறுசுறுப்பாக நடைபெறக்கூடும். பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இருந்து கொண்டிருக்கும். உடைய பேச்சுக்கு மற்றவர்கள் மரியாதை கொடுப்பார்கள். வாகனம் வாங்க முயற்சி கண்டிப்பாக கை கொடுங்க. இன்று யதார்த்தமாக செயல்படுவீர்கள். சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். மனசுக்குள் இன்று மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். இன்று திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. மனோதைரியமும் கூடும், தன்னம்பிக்கை கூடும். எந்த நேரத்திலும் அனைவருக்கும் உதவக்கூடிய எண்ணங்கள் தோன்றும். இன்று நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிரிகள் இன்று விலகி செல்லக்கூடுங்க. காரிய வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். மாலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். மற்றவுடன் இன்று நீங்க கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். மற்றபடி பிரச்சனை இல்லைங்க. நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் இருக்குங்க. புதிய வாகனம் வாங்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. பெண்கள் இன்று நேரத்தை வீணடிக்க வேண்டாம். செய்கின்ற காரியத்தில் மட்டும் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். குடும்பத்துடன் சென்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. பெண்கள் மிகவும் சிறப்புடன் செயல்படுவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். நடக்கின்ற காரியத்தை அற்புதமாக நடத்தி காட்டுவீர்கள். காதல் சுய கௌரவம் மேலோங்கும். காதலை பொறுத்தவரை இல்லத்தில் சொல்லுங்கள். நல்ல முடிவு கிடைக்குங்க. காதலுக்காக நீங்க மன கஷ்டப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செய்வது நல்லது. கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். காரியங்கள் ஓரளவு கைகூடி வெற்றி கொடுக்கும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று உங்களுக்கு குழப்பங்களுக்கு முடிவு கிடைக்குங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த காரியங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். உங்கள் பேச்சுக்கு அனைவரும் செவி சாய்க்க கொடுங்க. வீடு வாகன பராமரிப்பில் அதிக ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சதயம். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வேலை நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். இன்று நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நேர்மையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும். ஆகையால் பய உணர்வு தயவு செய்து வேண்டாம். போராட்டாத்தி. இன்று உங்களுக்கு மன வலிமை கொடுங்க. போட்டிகளை சமாளிக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடும். புதிய பாதை புலப்படும் நாளாக இருக்கக்கூடும். சுணங்கிய காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். மனோதைரியம் கண்டிப்பாக கொடுங்க. தன்னம்பிக்கை கண்டிப்பாக அதிகரிக்கும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான வெற்றி நிச்சயம். இன்று நீங்க அனைவரிடத்திலும் வியாபார நோக்குடன் நடந்து கொள்வீர்கள். வியாபாரத்தையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். உங்கள் மீது மற்றவர்களுக்கு நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. மீனம் மீனம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு அவ்வாறு திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். போட்டிகளை சமாளிக்க எடுக்கும் முயற்சியில் வெற்றி கொடுக்கும். புதிய பாதை புலப்படும் நாளாக இருக்கக்கூடும். எடுத்த காரியங்கள் எளிமையாக நடைபெறக்கூடும். மீன ராசினியர்களுக்கு அதிகாரிகளால் அனுகூலம் கிடைக்க கொடுங்க. அன்பு நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வியாபார விருத்தியின்றி ஏற்பட கொடுங்க. உடன்பிறப்புகள் வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடும். மற்றவர்கள் சொல்கின்ற விஷயங்களை கூர்ந்து கவனியுங்கள். கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியுங்க. காலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. அதிகாரிகளால் அனுகூலம் கிடைக்க கொடுங்க. எதிர்பார்த்த காரியம் எளிதில் நடைபெறக்கூடும். சுப செய்திகள் கண்டிப்பாக பெறக்கூடும். சுப செலவுகளும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். தொழில் நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றி கொடுக்கும். எதிர்பாராத நல்ல விஷயம் நடக்க கொடுங்க. வாய்ப்புகள் வாயில் கதி வந்து தட்டக்கூடும். வீடு வாகன பராமரிப்பில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். இன்று பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து வருவீர்கள். திடீர் நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். திடீர் கோபங்கள் கொஞ்சம் உருவாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பதற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. உத்தியோக மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அதிகம் யோசிக்க வேண்டாம். பார்த்து சிந்தித்து செயல்படுங்கள், அது போதும். பெண்கள் இன்று
சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். செய்கின்ற செயலை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பங்களும் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. காதல் திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். காதல் கண்டிப்பாக கை கொடுக்கும். பயம் வேண்டாம். என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்ய வேண்டும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்கின்றது. உயர்கல்வி மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்கள் இன்று பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியும் இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி. என்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எதிலும் ஆர்வமுடன் ஈடுபடுவீர்கள். செய்கின்ற செயலை நிதானமாக செய்ய வேண்டும். எதிர்பார்த்த காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். வெற்றிக்காக கண்டிப்பாக போராடுவீர்கள். போட்டிகளை சமாளிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. புதிய பாதை புலப்படும் நாளாக இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு தன்னம்பிக்கை எதிலும் குறிவிடும். உத்திரட்டாத்தி. சந்தோஷமான தருணங்கள் ஏற்பட கொடுங்க. எதிரிகள் இன்று விலகி செல்ல கொடுங்க. எதிர்பார்த்த லாபமும் கண்டிப்பாக வரக்கூடும். மற்றவருக்கு உறுதுணையாக காணப்படுவீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்துக் கொண்டிருப்பீர்கள். பாகங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. ரேவதி. எல்லோரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களில் நாட்டம் செல்ல கொடுங்க. நம்பிக்கைக்குரியவர்களை கூட வைத்துக் கொள்வீர்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று இருந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். இன்று ஓரளவு மனம் நிறைவாக காணப்பட கொடுங்க. உணர்ச்சி வசப்பட வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.